வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெசிபே யூசருக்கு இப்போ வந்து லெசிபே அப்ளிகேஷன்ஸில் ஒரு சில அப்டேட் வந்து வந்திருக்குது. அந்த அப்டேட் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு உங்களோட லெசிபே அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது அப்டேட் வந்து வந்திருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் அப்டேட் அப்படின்னு காமிச்சது அப்படின்னா அதை ஃபஸ்ட் அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அப்டேட் வந்து பண்ணிட்டேன். இப்போ என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட லெசிபே அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெசிபே அப்ளிகேஷன்ஸில் வந்துருக்கிற நியூ இன்டர்ஃபேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் டேரெக்டாக லோன் மட்டும்தான் ஷோ ஆகும். மேலே நம்மளோட கிரெடிட் லிமிட் வந்து காமிக்கும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரெடிட் லிமிட் எதுவுமே இதில் வந்து காமிக்காது. ஸோ நிறையா அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட் லிமிட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் பே லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரொஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இதில் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸிமம் லிமிட்டை வந்து எவ்வளவு, ஸோ அதில் எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அவைலபிள் லிமிட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத இதில் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் லோனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் கீழேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லோன் டீட்டெயிலும் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து லோனை வந்து ப்ராசஸ் வந்து பண்ணிக்கலாம். அடுத்தது நீங்கள் வந்து இந்த லெசிபேல ஏதாவது அமௌண்ட் வந்து யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டியூ அமௌண்ட்டை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் டியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது வந்து பெண்டிங் அமௌண்ட் பே பண்ண வேண்டியது இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்த பெண்டிங் அமௌண்ட்டுமே இல்லை, அதனால நமக்கு இதில் எந்த அமௌண்ட்டுமே வந்து காமிக்கல. அடுத்தது ஹோம் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பே லேட்டர். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் டேரெக்டாக உங்களோட கிரெடிட் லிமிட்டை வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி யூசேஜ் லிமிட்டை செக் பண்ணுறதுக்கு செக் யூசேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி உங்களோட யூசேஜ் லிமிட்டை வந்து இது மூலமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறத கீழே வந்து இதுக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கான ஆஃபரை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாரத் பில் பேமெண்ட் வந்து பே பண்ணுவோம், இல்லை யூட்டிலிட்டி பில் பேமெண்ட், மொபைல் ரீசார்ஜ், இந்த மாதிரியான பில் பேமெண்ட் எல்லாம் பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பில் பே அப்படின்னு தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது உள்ள பில் பேமெண்ட் வந்து பண்ணுறதுக்கான எல்லா விதமான ஆப்ஷனுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. மொபைல் ரீசார்ஜ், அதுக்கப்புறம் போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில்லு, ஃபாஸ்டாக்கு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ், கேஸ் பில்லு, கேபிள் பில் பே பண்ணுறது, நெக்ஸ்ட்டு யூட்டிலிட்டி பில் பேமெண்ட்டு இதில் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு, சிலிண்டர் பில்லு, லேண்ட்லைனு, வாட்டர் பில்லு, எஜுகேஷன் ஃபீ, அப்புறம் வந்துட்டு ப்ராட்பேண்ட், போஸ்ட்பெய்டோட ஃபீ, இது தவிர மற்ற பேமெண்ட் ஆப்ஷன்லாம் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஆப்ஷனுமே உங்களுக்கு பில் பே அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனில் வந்து வந்துடும். நீங்கள் டேரெக்டாக லோனுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் கேஷ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து உங்களோட அந்த லோனுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணி அந்த அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்து கண்டினியூ டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது மூலமாக நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான லோன் அப்ளிகேஷனை வந்து ரீசப்மிட் வந்து பண்ணிக்க முடியும். இது தவிர வேற என்ன அப்டேட் வந்து வந்திருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா இவங்களோட ப்ரொமோஷன் பண்ணுற ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் கார்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு, இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன், இதை வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஆக்கோ இன்சூரன்ஸ் ஏதாவது நீங்கள் எடுக்கணும் அப்படின்னாலும் இங்கே வந்து எடுத்துக்கலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் தான். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோன் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொடுத்துருக்கிற பில் பே அப்படிங்கிறதோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு லெசிபேல கொடுத்துருக்கிற அப்டேட்டு. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல வந்து பார்க்க முடியும். எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் டேரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்க முடியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமாக நம்ம வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளோட கிரெடிட் லிமிட், அப்புறம் எவ்வளோ பெண்டிங் வச்சிருக்கோம், டியூ, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ரொஃபைலில் போய் தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ தான் இப்போ வந்துருக்கிற அப்டேட்டு. ஸோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.